பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்ஸ் அண்ட் ஃபார்மா டி உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அதுவும் எதுல? வாட்ஸ்அப் குரூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இவ்வளவு தூரம் இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எவ்வளவு அவேர்னஸோட நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க அப்படிங்கறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குது. நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 19 டிகிரி கோர்சஸ் பாராமெடிக்கல் ஆகட்டும், ஃபார்மா டி கோர்சஸ் ஆகட்டும், அல்லது நீங்க தனுவாஸ்ல இருக்கக்கூடிய வெட்னரி பிடெக் கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலுமே, அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்டுக்காக வெயிட் பண்றீங்க, எந்த ரேங்க் லிஸ்டுக்காகவும் நீங்க வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அந்தந்த அபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர எந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 19 டிகிரி கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்டோ ஃபார்மா டி உடைய ரேங்க் லிஸ்ட செக் பண்ணணும் அப்படின்னா tnmedicalselection.net இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நியூ அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். அது இல்ல அப்படின்னா நீங்க ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்ல பிஎம் கோர்சஸ் பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல லிங்க் இருக்கும். இந்த லிங்க்ல நம்மளுக்கு இது வரைக்கும் அபிஷியல் வெப்சைட்ல எந்த ரேங்க் லிஸ்டும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. அண்ட் இந்த ரேங்க் லிஸ்ட் பத்தின டேட்ட பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல குட் நியூஸ் வந்து கவுன்சிலிங் 24ஆம் தேதிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணலாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடையது அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா சுப்ரீம் கோர்ட் வந்து தெரியப்படுத்திட்டாங்க. சோ பாராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. நம்மளுக்கு மேபி நாளைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம், அல்லது அடுத்த வாரம் கூட ரிலீஸ் ஆகலாம். சோ நாளையில இருந்து நீங்க தொடர்ந்து அபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்த்துட்டே இருங்க அப்டேட்ஸுக்காக. ஏன்னா எந்த டைம் எந்த நேரத்துல கூட நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைச்ச சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்த நியூஸ் கிடைச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு. சோ கவுன்சிலிங் 24ஆம் தேதிக்கு மேலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. சோ இனி எனி டைம் எந்த டேட் எந்த டைம்ல கூட நம்மளுக்கு வந்து அபிஷியல் வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ நீங்க தொடர்ந்து அபிஷியல் வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்டா உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் உடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் நம்ம எல்லாருமே பொறுமையா இருந்ததுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட், நம்மளுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் குட் நியூஸ் கிடைச்சிருக்குது. சோ தட் வாஸ் த வெரி வெரி கிரேட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் நீங்க இந்த பேஷன்ஸோடயே தொடர்ந்து இருங்க. நம்மளுக்கு நாளையில இருந்து கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் பத்தின அப்டேட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும். சோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.